இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோட் ஆஃப் சோலோ டேர் செகண்ட் பார்ட் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பண்ணியிருக்கோம். அது யாருன்னா ஒன்றும் பார்க்காம இருக்கீங்களோ தயவுசெஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன ட்விஸ்ட்னா நம்ம சோலோ டேரை வந்து தீபாவளி கப்பில் பண்ண போகிறோம். I love you, Roja. I love you, Raja. வாய்ப்பில்லை ராஜா. ஃபர்ஸ்ட் துணி யார் சோலோ டேர் பண்ண போகிறதுனா இட்ஸ் மீ, நான் தான். அப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வாட்டி நம்ம வந்து தீபாவளி கப்பில் பண்ணுறோம். இங்கே சும்மா நடந்து போனாலே அச்சு போட்டு தள்ளிடுறானுங்க. என்ன நடக்க போதோ. என்னடா இது ரெட் கலரில் எரியுது. எரிட்டோம் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்போம். பைக் வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. என்னதான் நம்ம இந்த கேரக்டர் வச்சுருந்தாலும் பைக் வச்சுருந்தா படாது, சுத்தமாக அவ்வளோவா படாது. இது வந்து கொஞ்சம் நல்லா படுது, எனிமி சுட்டாக படுது. கும்பலாக வந்து தாக்கிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால் பைக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா கார் வந்து பெருசாக இருக்குல்ல, சுட்டுருவானுங்க ஈஸியாக. ஐயோ எனிமி ஸ்பாட்டட். கொஞ்சம் அப்படியே வலிச்சு ஓட்டினா தான் தப்பிக்க முடியும். கால்வாசி முடிச்சிச்சிங்க. இன்னும் கொஞ்சம் தான் ஒன்லி 75% தான் இருக்குது. முடிச்சிடும் நோ ப்ராப்ளம். இல்லை என்ன ட்விஸ்ட்னா இந்த நெக்ஸ்ட் மேப்பு வேறு எங்கேருந்து எவன் அடிப்பானே தெரியல. அங்கே பார்த்துங்க இப்படிதான் ஒரே ஃபைட்டாக போவோம். நம்ம குவைட்டாக போயிடணும். நாங்களும் தீபாவளி கப்பு 3 நாளாக விளையாடுவோங்க. 3 நாளும் அதில் 2 நாள் இந்த நெக்ஸ்ட் மேப் தான் வருது. அப்படி என்ன தான் இதே கொடுக்குறானுங்க. இருங்க வண்டி மாட்டிக்கலாம். ஆல்ரெடி அந்த வண்டி செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு. இது புது வண்டி. புது வண்டி நான் இப்போ தான் எடுத்தான். திருட்டு பசங்களா, ஒரு மனுஷன் ஒரு புது வண்டி எடுத்தால் பொறுக்காது உங்களுக்கு. புது வண்டி எடுத்தால் தாங்க கரெக்டாக சுடுறானுங்க. அவ்வளோ நேரம் அது பழைய வண்டி வச்சுருந்தேன், எவனும் சூட்டில். நல்ல வேலை எஸ்கேப் போயிட்டோம் அங்கேருந்து. ஏப்பா இது வரலாம் ஸ்மூத்தாக போகுதுங்க, நோ ப்ராப்ளம். வண்டியாக திருப்பு அந்த சைடே போகக்கூடாது. நம்ம பாட்டும் தனியாக போகணும். இது என்னடா வண்டி வருது. ஏய் என்னடா நட் ரோட்டில் பஸ்ஸை நிறுத்திக்கிறீங்க. நான் எல்லாத்தையும் முட்டியிருந்தேனா என்ன இருக்கும். எனிமி வந்து போட்டு தள்ளியிருப்பான். ஸ்டூபிட் ஃபெலோஸ். கிட்டத்தட்ட நம்ம முடிக்க போகிறோம். அங்கே பற்றி அவனு ட்ராப் எடுத்துனுக்குது. ஏங்க இந்த மேட்ச்சில் எல்லாம் மிச்சர் எனிமையாக இருக்கானுங்க. எவனும் நம்மளை கண்டுக்க மாட்டானுங்க. அதுவும் நம்மளுக்கு அவன் எடுக்கிற டிசிஷன் நம்மளுக்கு சாதகமாக தான்ப்பா இருக்குது. அப்பா ஓடே பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம், மே மாசமா தொங்கும். அப்பா அடுத்து நான் தான் முகேஷ். இவன் என்ன ரொம்ப நேரம் இங்கே குந்தின்னுக்குறான். ஏய் ரொம்ப நேரம் உட்காந்து போகிற பின்னாடி எனிமி வந்து போட்டுற போகிறான். அவனை உன்னதான்டா 2x லெஜெண்டா. ஏய் ஹிட்லிஸ் போட்டுக்கிறியா நீ? அந்த பையனுக்கு பயம் இல்லை. யார் சாமி இவன்? பிறவி பைத்தியமே, தேவை வைத்தியமே, லூஸு, மென்டலு, பித்து, பிராந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தலைவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு. என்னன்னா அவர் வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறாராமா. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இவர் வந்து சோலோ டேர் போட்டு ப்ளஸ் ஹிட்லிஸ்ட் போட்டு ஜெயிச்சிட்டானா வச்சுக்கோங்களேன். எல்லாம் கமெண்டில் முகேஷ் வாவ் லெஜெண்ட் முகேஷ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்களே, அதுக்கு தான் இந்த நாய் இதெல்லாம் பண்ணுது, வேறு எதுக்கும் இல்லை. ஏன்டா ஏன் கூப்புங்க சார். அவன் தான் அந்த ஹிட்லிஸ்ட் லெஜெண்ட் 2x லெஜெண்ட். தம்பி இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட சொல்ல பாரு, வேற ஸ்குவாட் வந்து உன்னை அழிக்க போகுது பாரு, தடம் தெரியாம. அதான் நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஏட்டா அவன் குளோவால் போட்டான், நீ காலி அவ்வளோதான். அவன் குளோவால் போடுற ஸ்டைல்லே தெரியும் அவன் ப்ரோ பிளேயரா இல்லையான்னு. அவன் ப்ரோ பிளேயர் தான். என்னங்க முடிச்சுட்டான். நல்ல வேலை டிமிட்ரி. இப்போ பாரு டிமிட்ரி போட்டு உன்னை ஏறி வந்து சொருவ போகிறான் பாரு. நீ அவுட் ஆஃப் காம்படிஷனில் போகிற, இப்போ எலிமினேட் ஆக போகிறேன். உங்களை மாதிரி என்னால் திருப்பி அடிக்க முடியாது. நான் தயிர் சாதம் சாப்பிட்றவன், வலிக்கிறது விட்டுருங்க. போட்டு தள்ளிட்டாங்க. ஏன்டா டே லெஜெண்டுன்னு பேரை வச்சு ஜெண்டு மாதிரி ஆடுறியாடா. இவனா ஒரு ஆள் இவங்கிட்டனா அடி வாங்குறான் பாருங்க. சை ரொம்ப வெறுப்பாகுதே. இவன் வேற ஓவரா வேற பேசுவானே. இவன் சோலோ டேரில் ஜெயிச்சிட்டானா. இந்த எனிமீஸ் எல்லாம் எங்கடா அந்த எனிமீஸ் 26 பேர் அலைவில் இருக்கானுங்க. இன்னும் கூட ஒருத்தவங்க கூட இவனை அடிக்க மாட்டானுங்க. நம்மளாச்சு துரத்தினானுங்க. இவனை அது கூட கிடையாது. இதில் ரேங்க் மேட்ச் போட்டிருக்கலாம் பொழுது தெரியாமல் இந்த தீபாவளி கப் போட்டோம். ஒரு எனிமி வர மாட்டானுங்க. ஷிட். யாருன்னா வாங்கடா, ஜெயிக்க போகிறான்டா அவன் கிட்டத்தட்ட. இதில் வேற அவன் வேறு இட்லிஸ்ட் வேற போட்டுருக்கான்டா. ஓவராக பேசுவான்டா. சூப்பர்.
அடுத்து பாட்டு பாலா. ஐயா அப்போல தான் தலைவர் எங்கேயோ செம்மாட்டி வாங்கிட்டு வந்துக்கிறாரு. தலைவரே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எனிமீஸ் வேறு உங்களை சொயிட்ட போகிறானுங்க, 4 எனிமீஸ் பின்னாடி இருக்கிறானுங்க. இதை தாண்டா அந்த முகேஷ் கிட்ட எதிர்பார்த்தேன். ஒருத்தவனாச்சும் வந்தீங்களாடா எனிமீஸ், இவனாச்சும் ஆச்சு காலி பண்ணுங்கடா. அப்பா இந்த காம்படிஷன்லேருந்து ஒரு பீஸ் எலிமினேட் ஆகிறது கன்ஃபார்ம். புரட்சி தலைவன் வந்துட்டான்டா, புரட்சி தலைவன் வந்துட்டான்டா. உன்னை புரட்டி எடுக்க எலிமி வந்துட்டான்டா. அவ்வளோதான். ஐ திங்க் ஃபஸ்ட்டு எலிமினேஷன் நினைக்கிறேன். ஏப்பா இந்த காம்படிஷன்லேருந்து ஒரு பீஸ் வெளியே போகுது. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? சோலோ டயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானா. இவன் வந்து இந்த மேட்ச்சில் இறங்க சொல்லியே இவன் நட்டுக்கணும். அப்புறம் நான் தான் இந்த கழுதியை ரிவைவ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், நீ டிஸ்குவாலிஃபைட்ப்பா, நீ நட்டுக்கினேன். அதுக்கப்புறம் அவள் தான் இந்த காம்படிஷனில் நீ அவுட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப கெஞ்சனா. சரி, ஆனால் ஒரு காரணம் சொன்னான் பாருங்க, அதாங்க என்னால் தாங்க முடியல. இன்னும் 10:30 மணி இருக்கும் நான் இங்கே விளையாடுறது. அந்த 10:30 மணி அப்போ ப்ரோ டீ குடிச்சிருந்தேன் ப்ரோ, அது எனிமி வந்து போட்டான் ப்ரோ அப்படின்றான். இவனை நம்ம இந்த காம்படிஷனில் வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடிங்க சார், அடிச்சு காலி பண்ணுங்க சார். ஐயோ நீங்கள் சொல்லவே தேவையில்லைங்க, இவன் நட்டுப்பாங்க, எனிமி துரத்துறான் கன்ஃபார்மு. அடிங்க சார், ஃபாஸ்ட்டாக வாங்க சார். ஆனால் என்ன, அவன் மான்சர் ட்ரக்கில் வரான், நாய் லேம்போகினியில் போகுது. அதான் இங்கே பிரச்சனை. அவன் ரொம்ப ஸ்லோவாக வருவான் தண்ணி லாரியில். ஐயோ பறக்கிறான். ஆம்பளை மூமெண்ட்டு, ஆம்பளை. ஆனால் என்னவோ டக்கால்ட்டி வேலை பண்ணி தப்பிச்சிட்டாங்க எனிமிக்கிட்டேருந்து. எப்பட்றா இதே நானும் அந்த சத்தியமாக மாட்டிகிட்டு இருப்பேன். ஆனால் எப்படி தப்பிச்சிட்டாங்க சொல்லுங்கள் மக்களே. இவனை வந்து இந்த காம்படிஷனில் வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தக்காய்ச்சி மாட்டிச்சு அந்த அடியில். டே எப்பட்றா, நானும் கார் ஸ்டக் ஆயிரும், இவன் அப்படியே நட்டுப்பான் ஜோனில் அடிப்பட்டு நினச்சேன். தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சுக்கிட்டே இருக்கியாடா, எப்பட்றா? நானும் அதான் நான் செம்ம அடி வாங்கியிருப்பேன் எனிமிக்கிட்ட. எப்படியோ தப்பிச்சிட்டாங்க டக்கால்ட்டி வேலை பண்ணி. சரி ஓகே, எப்படியும் ரிவைவ் பண்ணுறான். தம்பி நீ ரிவைவ் பண்ணாலும் நீ ஜெயிக்கிறது கிடையாது, நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கமெண்டில் சொல்லணும், இவன் இருக்கட்டும் ப்ரோ, இவன் காம்படிஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் தான் நீ இருப்ப, இல்லைன்னா நீ கிடையாது காம்படிஷனில். ஓகே, அது வரல நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான். ஓ அடுத்தது யாருன்னா நம்ம கருடன் ப்ரோ. இவர் வந்து அப்போ தான் ஆன்லைன் வந்தாரா, பூச்சி தூக்கின்னு வந்துட்டோம். பாட்டு பாலா கொஞ்ச நேரம் நீ உக்காரு, கருடன் ப்ரோ காம்படிஷனில் போட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டோம். இந்த ஆளுக்கு மட்டும் இந்த தீபாவளி கப்பில் வந்து பெர்முடா வந்துக்குதுங்க, அதுவும் பைக் வேறு கச்சிக்குதுங்க. அதாங்க கொடுமையாக இருக்குது. பொறாம லைட்டா என்ன பண்ணுறது, சரி பைக் கச்சிச்சு. ஐ திங்க் இந்த ஆளும் ரிவே பண்ணுறாரு, அவ்வளோதான். இருந்தாலும் பாஸ் ஆகிட்டார், என்ன பண்ணுறது. அடிங்க சார், அச்சு காலி பண்ணுங்க சார், இன்னும் கொஞ்சம் தான் சார். அப்போ தப்பிச்சு பின்னாடி துரத்துறாங்க எனிமி. சூப்பர். அந்த எனிமி பின்னாடி துரத்துறாங்க, நல்லா பாருங்களேன். துரத்திக்கிட்டே இருக்கான். ஐயா அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான் அவன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு எனிமி முச்சு விட்ருவான்னு நினைக்கிறேன். அவன் ஜீப்பில் ஃபாலோ பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஜீப்பாக இருந்தாலும் உனக்கு ஆப்பு தான். ஜீப்புக்காரன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுப்பா, அப்போதான்ப்பா கில் எடுக்க முடியும். இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டினா எப்படி? இந்த பீஸ் பார் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகுது பாரு. என்ன பண்ணுறது, தப்பிச்சிக்கிட்டே இருக்குது. பாதி கட்டுச்சு. ஐ திங்க் தப்பிச்சிரும்னு நினைக்கிறேன் இந்த பீஸும். எனிமி வந்தால் நல்லாயிருக்கும், அவன் ஸ்லோவாக வராங்க, என்ன பண்ணுறது. தயவு செஞ்சு வண்டிக்கு கொஞ்சம் ஸ்பீடுனா இன்க்ரீஸ் பண்ணுங்கடா, தாங்க முடியலடா. பைக்கோட ஜீப்பு ஃபாஸ்ட்டாக போகண்டா. அந்த ஜீப்பை வந்து தயவுசெய்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்களேன்டா. ஏன்டா எல்லாத்தையும் குறைச்சிட்டானுங்க. ஃபஸ்ட்டுனா எனிமியை முட்டினா எனிமி நாக் ஆயிடுவான், அது கூட கிடையாது. இப்போது எப்படி மடக்கிறான் மாதிரி பெரிய போலீஸ் இவரு பைக்கில் போகிறாங்க, அப்படியே இப்போ ஜீப்பில் முன்னாடி வந்து நிறுத்த பார்க்குறாரு. யாருங்க அவனுங்க, சரியான தற்கூரி எனிமியாக இருக்கான், என்ன பண்ணுறது. அவ்வளோதான், இந்த பீஸும் காம்படிஷனில் ஜெயிச்சிச்சு. அடுத்தது யாருன்னா நம்ம சின்ராசு தான். போன பாட்டில் சைக்கோன்னு பேர் வச்சிருந்தால அந்த சைக்கோவே இந்த சின்ராசு தான். இங்கே பாரு சின்ராசு, போன பாட்டில் பண்ண மாதிரி இந்த ஜோன்லனா சர்வை பண்ணிக்க கூடாது, ஜோனுக்குள்ளே தான் நீ இருக்கணும். அதெல்லாம் கிடையாது, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஐயோ இங்க பாருங்களேன், எழுத்து ரொம்ப கம்மியாகுது. சோலோ டயர் பண்ண வந்தீங்களா? மெடி தூத்துங்க, சத்துற போறீங்க. ஏங்க ஒரு பீஸ் எலிமினேட் ஆயிடுச்சுங்க இந்த காம்படிஷன்லேருந்து. அப்படியோ ஒரு பீஸ் கன்ஃபார்ம் எலிமினேட் ஆயிடுச்சு, இன்னொரு பீஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இது வரலாம் 3 பேர் தான் ஜெயிச்சிக்கிறோம். ஐ திங்க் தேர்ட் பார்ட்டு போட வேண்டியது நிலமை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சொன்னால் தான் நான் போடுவேன். ஓகே,
சரி ஓகே சரி guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். See you.